பையன் வந்து இப்படி திருநங்கையா போயிட்டாப்புல. அதனால நான் எதுவுமே வருத்தப்படல இன்ன வரைக்கும். உங்க பிள்ளை எப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அதனால நான் சொந்த பந்தத்துக்கு எதுக்குமே போறது இல்லை சார். பெத்தவங்க கரெக்டா இருந்தாதான் சார் மத்தவங்க நம்ம பிள்ளைய பேச முடியாது. நம்மளே ஒதுக்குறப்ப மத்தவங்கள குறை சொல்ற எதுவுமே இல்லைங்க சார். பையன் வந்து இப்படி திருநங்கையா போயிட்டாப்புல. அதனால நான் எதுவுமே வருத்தப்படல இன்ன வரைக்கும். அதை பத்தி குறையாவும் நான் நினைக்கவே இல்லை. என்ன சொந்த பந்தம் தான் எங்களை ரொம்ப தூரம் ஒதுக்க, ரொம்ப ஒரு மாதிரி கேள்வி அடிக்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா உங்க பிள்ளை எப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அதனால நான் சொந்த பந்தத்துக்கு எதுக்குமே போறது இல்லை சார். இன்னொன்னு, கூட பிறந்த தங்கச்சியவும் இப்படி என் பொண்ணு அப்படின்னா நீ வேணா பொண்ணா ஏத்துக்கோ, நாங்க என்னைக்கு பொண்ணா ஏத்துக்க மாட்டோம், பையலாதான் நாங்க ஏத்துக்கிடுவோம், அவன் என்னைக்குமே எனக்கு பையன்தான் அப்படின்னு. அப்போ வந்து என் பிள்ளை வந்து ரொம்ப தூரம் கண்ணீர் விட்டு அழுவாப்புல. என்னம்மா என்ன பையன்னு சொல்றாங்க அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், சொந்த பந்தம் நமக்கு யாருமே வேண்டாம், நான் போறதுனால நீ வேதனைப்படுற அளவுக்கு இருக்குது, அதனால நீங்க யாருமே நமக்கு வேண்டாம், உனக்கு நாய் எனக்கு நீயே அப்படின்னு சொல்லி இப்ப நான் 1 வருஷமா மதுரை ஜிஹெச்ல இருந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் சார். என்னை பொறுத்தளவுக்கு கை நீட்டி திருநங்கையா கை நீட்டி சம்பாதிக்க விடாம, தவறான தொழில போக விடாம பெத்தவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. பெத்தவங்க கரெக்டா இருந்தாதான் சார் மத்தவங்க நம்ம பிள்ளைய பேச முடியாது. நம்மளே ஒதுக்குறப்ப மத்தவங்கள குறை சொல்ற எதுவுமே இல்லைங்க சார்.